Welcome to Abhinandan Academic. My dear students, I am your Max teacher Tamilarasu. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் கிளாஸ் 11th CBSE சாப்டர் 1 செட் தியரி கான்செப்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 எக்ஸசைஸ் இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா அப் டு என்னுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். 1 to 5 எக்ஸசைஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம 1.6 எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். 1.6 எக்ஸசைஸில் மெயின் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் ஃபார் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் த 2 sets அண்ட் 3 sets. ஆல்ரெடி நான் 2 sets சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா 3 sets பற்றின நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். அப்போ 3 setsனால் நம்மளுக்கு என்ன வேணும்? 3 செட் ABC. நான் ஒரு எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணிக்கலாமா? செட் ஏ என்னவோ சூஸ் பண்ணிக்கேன்டா the set of students which have mathematics. Next, B is a set of students which have physics. C வந்து set of students in chemistry. So, இப்போ 3 sets. set A வந்து என்ன பண்ணா மேக்ஸும், B வந்து ஃபிசிக்ஸும், C வந்து கெமிஸ்ட்ரி set of students நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ 3 sets பற்றின டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம 3 செட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று 3 செட்ஸுமே இன்டர்செக்டட் டு ஈச் அதர். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, 3 செட்டுமே நம்ம இன்டர்செக்ட் டு ஈச் அதர் இருக்கும்போது நம்ம டயக்ராம் எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒவ்வொரு பார்ட்டும் எதை மென்ஷன் பண்ணுது? ஸோ இந்த பார்ட் எதை மென்ஷன் பண்ணும், இது எது மென்ஷன் பண்ணுது, இந்த பார்ட்டு இது ஒவ்வொரு பார்ட்டும் ரியல் லைஃப்பில் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் நல்லா கிளியராகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அனிமேட்டடோட. ஸோ அதனால் 3 எக்ஸாம்பிளோடு வச்சுக்கிட்டேன். இதை மட்டும் கரெக்டாக யோசிச்சுங்க. ஏன்னு வந்து மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும், பி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸும், சி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன். இப்போ வாங்க கண்டென்ட்டுக்கு. ஓகே, ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எஜுகேஷன் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக போய் ரீச் ஆகட்டும். ஸோ உங்கள் வாட்ஸ்அப்லாம் ஜஸ்ட் ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, உங்களுக்கு உன்னை சார்ந்த அதர் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கோ இந்த இது கண்டென்ட் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா சிபிஎஸ்சி கண்டென்ட் தமிழில் உங்களுக்கு ஈஸியாக அனிமேட்டட் வீடியோட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஐ கோ டு யூட்டிலைஸ் திஸ் வே. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், எஜுகேஷன் எல்லாத்துக்குமே போய் ரீச் ஆகட்டும். இப்போ வாங்க நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 sets நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ இந்த 3 sets பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இங்கே கொடுத்துருக்க பேட் அப்படி நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக நான் பிரிக்க போகிறேன். ஓகே, ஸோ அப்போ அப்படியே கண்டென்ட் அப்படியே நல்லா பார்க்கலாமா? இப்போ ஒரு பார்ட் ஃபஸ்ட்டு பார்ட் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு வாங்க. இப்படி நான் கட் பண்ணிட்டேன். ஓகே, ஆக்சுவலாக இது எதை மென்ஷன் பண்ணோம்? ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஹி காட் அ மென்ஷன் திஸ் பர்டிகுலர் பார்ட் தானே, திஸ் பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, திஸ் பர்டிகுலர் பார்ட் இந்த ஏரியா மட்டும் எனக்கு தேவை. இட்ஸ் கிளியர். இதை மட்டும் நான் கட் பண்ணி என்ன எடுத்துட்டேன், வெளியே எடுத்துட்டேன். ஓகே, அப்போ ஆக்சுவலாக அப்போ இது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் தானே, திஸ் பர்டிகுலர் பார்ட் மட்டும்டா ஏ மைனஸ் பி மைனஸ் சி. அப்படின்னு என்ன, செட்டு ஏ இருக்கணும், அதில் யார் வரக்கூடாது, பியும் வரக்கூடாது, நெக்ஸ்ட் யார் இருக்கக்கூடாது, சியும் இருக்கக்கூடாது. அப்போ அப்படியே ரியல் லைஃப் போகலாமா? ஏ என்ன சொல்லியிருக்கேன், மேக்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கேன், பி வந்து ஃபிசிக்ஸ்ன்னு இருக்கேன், சி வந்து கெமிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஏ மைனஸ் பி மைனஸ் சி அப்படின்னு என்ன மீனிங்டா, இங்கே நான் எடுக்கக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் செட் இந்த இருக்க பார்ட் இருக்குல்ல, இது பண்ணுறது என்ன மீனிங்னா ஒன்லி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ வில் செலக்ட் த மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எது படிச்சிருக்கக்கூடாது, ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கக்கூடாது, நெக்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாது, கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடாது. ஸோ மேக்ஸ் பட் நாட் ஃபிசிக்ஸ் அண்டு நாட் கெமிஸ்ட்ரி. ஓகே, திஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா தட் இஸ் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் பட் நாட் இன் ஃபிசிக்ஸ் நாட் இன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் என்ன பண்ணணும்னா ஒன்லி மேக்ஸ்னு கூட சொல்லிடலாம். ஓகே, ஒன்லி மேக்ஸ் திஸ் ரீஜியன் மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சின்னா ஒன்லி ஃபார் மேக்ஸ். சிமிலர்லி சேம் பி மைனஸ் ஏ மைனஸ் சின்னு என்ன மீனிங், ஒன்லி ஃபிசிக்ஸ். ஓகே, ஒன்லி ஃபிசிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எனக்கு வேணும். ஓகே, அப்படின்னா ஒன்லி ஃபிசிக்ஸ்னால் அது யார் படிச்சிருக்க மாட்டாங்க, மேக்ஸ் இருக்க மாட்டாங்க, கெமிஸ்ட்ரியும் இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திஸ் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் கலெக்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்லி கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் மட்டும் இருப்பாங்களே தவிர யாராவது வரமாட்டாங்க, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி வரமாட்டாங்க. இதுதான் இந்த ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த ரீஜியன். ஸோ இந்த ரீஜியனோட மீனிங் அண்டர்ஸ்டுட்மா? இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த ரீஜியனுக்குள்ளே இருக்குங்களா, அப்போ இது என்ன சார் மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாமா?
இப்போ பார்த்துங்க, இப்போ நான் அந்த ப்ளூ கலர் ஷேர் பண்ணிக்கணும். இது எதை மென்ஷன் பண்ணோம்? இந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும். இஸ் கிளியர்? இந்த பர்டிகுலர் பார்ட்டு எதை மென்ஷன் பண்ண கரெக்டாக எக்ஸாக்டாக பிக்சர் சொல்லுங்கள். யார் எது இந்த செட்டு காமனாக கோயின்ஸ் ஆகுது? செட்டு ஏவும் செட்டு பியும். ஸோ தட்ஸ் ஆல். செட்டு ஏவும் செட்டு பி, திஸ் பர்டிகுலர் பார்ட். அப்போ செட்டு ஏ செட் பின்னா யார் வருவாங்க? செட்டு ஏல மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டு, பியில் பார்த்தோன்னா ஃபிசிக்ஸு. ஸோ மேக்ஸு அண்டு ஃபிசிக்ஸு காமனாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டை பற்றி சொல்லுது. ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங் இன் மேக்ஸு அண்டு ஃபிசிக்ஸ். ஓகே, ஸோ அப்போ இங்கே பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யார் படிக்கிறாங்க? ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொல்லலாம். ஏ இன்டர்செக்ஷன் பின்னா வாட்ஸ் மீனிங்? மேக்ஸு அண்டு ஃபிசிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோன்னா டேட்டாஸ் எடுக்கிறது தான். ஓகே, மேக்ஸு அப்போ செட் நோட்டேஷன் என்ன பண்ணலான்னா மேக்ஸு அண்டு ஃபிசிக்ஸ். ஓகே, நோட் த பாயிண்ட். மேக்ஸு அண்டு ஃபிசிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த நோட்டேஷன். ஓகே, சேம் வே. அப்போ சிம்லர்லி இந்த பார்ட் எது சார் மென்ஷன் பண்ணால்? ஸோ அப்போ ஹியர் அப்படியே கரெக்டாக கெஸ் பண்ணி வைப்போம். எந்த விச் பார்ட்டு காமன் இன்டர்செக்ஷன்? ஏவும் சியும். அப்போ தட் இஸ் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் சி. ஏ இன்டர்செக்ஷன் பி மீன்ஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டும் நெக்ஸ்ட் இயர் இருக்க கெமிஸ்ட்ரியும் காமனாக வருவாங்க. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங் இன் மேக்ஸு அண்டு கெமிஸ்ட்ரி, திஸ் பர்டிகுலர் பார்ட்னா ஏ இன்டர்செக்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் ஆனால் அப்படியே ரிமைனிங் என்ன பார்ட் இருக்குது? ஸோ திஸ் பர்டிகுலர் பார்ட் இருக்குது. ஸோ அப்போ இதோட மீனிங் என்ன? What are the commons? This particular part. Okay, note the point. This particular part partna BU intersection C. Okay, இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா B intersection C. அந்த டேட்டா போட்டுருக்குமா? அப்போ ஹியர் B intersection C இது எதை மென்ஷன் பண்ணோம்? ஃபிசிக்ஸு. ஓகே, அண்டு எது வேலைன்னா கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபிசிக்ஸு அண்டு கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க பார்த்தோன்னா மீனிங் தான் இந்த பார்ட். ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? தட் இஸ் மீனிங் B intersection C. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு செட்டு இந்த பார்ட் என்னன்னு சொல்லிட்டோம், இப்போ இந்த பார்ட்டுன்னு சொல்லிட்டோம். ஓகே, முதல் இந்த வெளியே இருக்க பார்ட்டை கட் பண்ணி வெளியே எடுத்து என்ன மீனிங்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஹோல் செட்டோட காமன் பற்றி என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் அடுத்து என்ன செய்ய போகிறோம்டா, இதை அகெயின் கட் பண்ணுறேன். இதை கட் பண்ணால் என்ன மீனிங்? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுதான் அதிகமாக காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய இந்த பார்ட்டை மட்டும் எதை மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ ஹியர் இதுக்கு என்ன யூக்லேட் பண்ணலாம்? டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருக்குன்னா what a meaning? This particular part. இந்த பார்ட் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது எதை மீனிங்? அது அந்த பிங்க் கலர் கொடுத்துருக்குன்னா இந்த பார்ட்டை எதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட யார் யார் வருவாங்க? ஏவும் பியும் காமனாக இருக்கும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி. ஆனால் யார் வரமாட்டாங்க? செட் சி உள்ளே வரமாட்டாங்க. ஓகே, அண்டர்ஸ்டுட்? செட் சி கம்ப்ளீட்டாக உள்ளே வரமாட்டாங்க. இதை மைனஸ் சின்னு போட்டாலும் சரி, ஆர் இதே நோட்டேஷன் எப்படி ஈக்குவல் பண்ணால் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட். ஓகே, சி காம்ப்ளிமெண்ட் ஆர் பார் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்க. ஓகே, ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா இதோட ரியல் லைஃப்பில் என்ன சார் மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பார்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா வாட் ஐ கன்க்ளூஷன்ஸ்? ஏ அண்டு பி அப்படின்னா யாராவது அங்கே இருக்க ஸ்டூடெண்ட் மேக்ஸும் ஃபிசிக்ஸும் படிச்சிருப்பாங்க. ஆனால் யார் வரமாட்டாங்க? உள்ள கெமிஸ்ட்ரி வரமாட்டாங்க. You understood meaning? மேக்ஸும் ஃபிசிக்ஸு படிச்சிருப்பாங்க, நாட் இன் கெமிஸ்ட்ரி. இப்போ நான் இதையும் நான் சேர்த்து சேட் பண்ணேன்னா என்ன மீனிங்கு? மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்க காமன் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதையும் நான் சேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, இதையும் ஃபுல்லாக நான் சேட் பண்ணால் இதோட மீனிங் என்ன? மேக்ஸு அண்டு ஃபிசிக்ஸு, தட் இஸ் மீனிங் ஏ இன்டர்செக்ஷன் பி. அதனால் மேக்ஸு அண்டு ஃபிசிக்ஸ் படிச்சிருப்பாங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்டா, இதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்போ எதை மட்டும் நான் சேட் பண்ணிக்கிறேன்? ஒன்லி ஃபார் திஸ் பர்டிகுலர் ரீஜியன். அப்போ இது மட்டும் என்ன மென்ஷன் பண்ணா ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, மைனஸ் சி. ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் சி. அப்போ என்ன வாட் மீனிங்? இங்கே இருக்க எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் இருக்கணும், காமனாக இருக்கும். பட் அதுக்குள்ளே யார் வரமாட்டாங்க? சின்ற ஒரு எலமெண்ட் வரமாட்டாங்க. அதை எப்படி எழுதுறோம்னா ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் சி ஆர் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட். தட் இஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் பட் நாட் இன் கெமிஸ்ட்ரி. அதான் இதோட மீனிங். மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் பட் நாட் இன் கெமிஸ்ட்ரி. ஓகே, முடிஞ்சுங்களா இதோட மீனிங்? நெக்ஸ்ட் இந்த பார்ட் என்ன சார் மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இங்கே இருக்கு இல்லையா திஸ் ஏரியா. ஸோ அப்போ கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்லுங்கள். பி இன்டர்செக்ஷன் சி, இதோட மீனிங் என்ன? பி இன்டர்செக்ஷன் சி, பிக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷன்
மைனஸ் யார் வர மாட்டாங்க, செட் ஏ வர மாட்டாங்க. அப்போ இது எப்படி இதெல்லாம் பி இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட், தட்ஸ் அ மீனிங். அப்போ இதோட மீனிங் என்ன, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி காமனாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், பட் யார் வர மாட்டாங்க, மேக்ஸ் வர மாட்டாங்க. ஓகே, ஸோ திஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு அண்ட் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் பட் நாட் இன் மேக்ஸ். அப்படின்னா யூகுவல்ஸ் திஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ரீஜியன் ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும், பட் நாட் இன் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வர மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்போ சிமிலர் கேஸ் இந்த பாட்டை கரெக்டாக கேஸ் பண்ணி சொல்லுங்கள். ஸோ அப்போ இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா யார் யார் வருவாங்க, இதோட மீனிங் பாருங்கள். செட் மீனிங் ஏ இன்டர்செக்ஷன் சி அகெயின் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட், அது மைனஸ் சி மைனஸ் பி. ஓகே, மைனஸ் பின்னு சொன்னோமா. அப்போ வாட் மீனிங், இந்த ரீஜியன் மட்டும் எதை மென்ஷன் பண்ணுண்டா யார் யார் உள்ளே வருவாங்க, மேக்ஸு கெமிஸ்ட்ரி, மேக்ஸு கெமிஸ்ட்ரி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, பட் யார் வர மாட்டாங்க, நாட் இன் ஃபிசிக்ஸ். யூ அண்டர்ஸ்டுட். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மேக்ஸும் கெமிஸ்ட்ரி படித்தவங்க இருப்பாங்க, பட் நாட் இன் ஃபிசிக்ஸ். மீனிங் படிச்சிங்களா, ரைட்டு. அப்போ கடைசியாக ஃபைனலாக ஒரு காமன் பார்ட் மட்டும் இருக்குங்க இல்லையா. சார் இது யார் சார், இது என்ன சார் மீனிங், இந்த பார்ட் இருக்கு இல்லையா காமன். ஓகே, திஸ் பார்ட்டு இந்த ரீஜியன் பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, ஏ இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. 3 ஸ்டூடெண்ட்ஸுமே காமனாக படிக்கிற ஸ்டூடெண்ட் எது எது படிச்சிருப்பாங்க, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் 3 ஸ்டூடெண்ட் 3 பார்ட்டுமே காமனாக படிக்கிற ஸ்டூடெண்ட் ஹவு மெனி ஆஃப் யூ, அதான் அந்த டேட்டா. ஓகே, அண்டர்ஸ்டுட்மா. ஸோ அப்போ ஒரு காமனாக நம்ம டயக்ராம் பண்ணுறத அப்படியே ஸ்மால் பார்ட்டாக கட் பண்ணிட்டோம்னா அதோட மீனிங் மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதில் பேஸ் பண்ணிட்டு இருக்க ஈஸியாக காம்படிட்டிவ் எக்ஸாமை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதை திங்க் பண்ணிட்டா பார்ட் என்ன ஆகும், ஏ அண்ட் இன்டர்செக்ஷன் பி யார் சி வர மாட்டாங்க. அப்போ மேக்ஸு ஃபிசிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கெமிஸ்ட்ரி வர மாட்டாங்க. அப்போ இங்கே எடுத்தினா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி படித்த ஸ்டூடெண்ட் மேக்ஸ் வர மாட்டாங்க. இந்த ஏரியா எடுத்திங்கன்னா மேக்ஸு கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பாங்க, ஆனால் ஃபிசிக்ஸ் வர மாட்டாங்க. அப்படின்னு நீ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, அண்டர்ஸ்டுட், புரிஞ்சுக்கிட்டீங்களாமா. ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்முலாஸ் இப்போ போனோட அதோட மீனிங் நான் சொல்லிட்டேன். அப்போ அதுக்கான ஃபார்முலாஸ் நம்மளுக்கு வேணும் இல்லையா. ஸோ அப்போ செட் நோட்டேஷன் ஃபார்முலா இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் திஸ் ஏரியா. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா நல்லா தரவு பண்ணிக்கங்க ஹியர் ஆஃப்டர் யூஸிங் 12th ஸ்டாண்டர்ட் ஆல்சோ. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலான்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ஏ அண்ட் ஏ கமா பி அண்ட் சி, அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ஏ பி சி அப்படின்னு என்னது, அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ஏ பி சி அப்படின்னு என்ன மீனிங், நான் எடுக்கக்கூடிய எலமெண்ட் ஒன்று செட்டு ஏல இருந்தாலும் சரி பியில் இருந்தாலும் சரி சியில் சரி 3 செட்டில் ஏதாவது ஒரு செட்டில் இருந்தால் கூட எனக்கு போதும்ப்பா அப்படின்னு மீனிங் பார்த்தா அட்லீஸ்ட் ஏபிசி. ஓகே, ஸோ அப்போ என்ன மீனிங், நான் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் மேக்ஸில் ஏதாவது ஒன்றாவது படிச்சுக்கணும். ஒன்று மேக்ஸில் இருக்கணும், இல்லை ஃபிசிக்ஸ் இருக்கணும், இல்லை கெமிஸ்ட்ரியில் இருக்கணும். 3ல் ஏதாவது ஒரு டாபிக் மட்டும் படிச்சிருந்தா கூட ஓகே. அப்போ அட்லீஸ்ட் எனக்கு யூஸ் பண்ணும்போதே அப்போ யூஸிங் செட் நோட்டேஷன் ஏ யூனியன் பி யூனியன் சி. ஓகே, ஸோ அப்போ ஹியர் கார்டினல் நம்பருக்கு அப்படியே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா. அப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பி இன்டர்செக்ஷன் சி n of c intersection a plus n of a intersection b intersection c. That's the data. Okay, understood ma? So this is a cardinal number can 3 set. சரி, அட்லீஸ்ட் ஒன்று சொல்லிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஆல் 3 செட்ஸ் அப்படின்னு என்ன சொல்லலாம். ஆல் 3 செட்ஸ் நான் எடுக்கக்கூடிய எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 3 செட்லையுமே இருக்கணும். அப்படின்னு பார்த்தோன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி 3 செட்லையுமே எனக்கு காமனாக இருக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி 3 செட்லையுமே காமனாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி சேம் இதே ஃபார்முலா தான். ஸோ இந்த யூனியன் இந்த சைடு கொண்டு போயிட்டேன், இன்டர்செக்ஷனில் சேம் கொண்டு போட்டேன் அதே ஃபார்முலா என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பி இன்டர்செக்ஷன் சி சி இன்டர்செக்ஷன் ஏ ப்ளஸ் என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி. தட் த டேட்டா. ஓகே, அண்டர்ஸ்டுட்மா. நெக்ஸ்ட்டு இப்போ 3 செட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இங்கே தான் நம்ம யோசிக்கணும். இப்போ 3 செட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 2 ஓகே எக்ஸாக்ட்லி 2 ஆஃப் ஏபிசி 3 செட்ஸில் நான் செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 2 செட்ஸில் மட்டும் இருக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் பண்ணேன். 2 செட்டில் இருக்கிற மாதிரி. அப்போ 2 செட்டில் இருக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் அப்போ என்ன பண்ணால் இப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன் எப்படி இருக்கணும், மேக்ஸு அண்ட் ஃபிசிக்ஸ் மட்டும் படித்த ஒரு செட்டு. நெக்ஸ்ட்டு இன்னொன்று எப்படி நான் கலெக்ஷன் பண்ணியிருப்பேன்,
ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி படித்த ஸ்டூடெண்ட் மட்டும் ஒரு கலெக்ஷன் எடுத்திருப்பேன். இன்னொரு கலெக்ஷன் என்ன பண்ணியிருப்பேன், கெமிஸ்ட்ரியும் மேக்ஸு படித்த ஸ்டூடெண்ட்ஸு கலெக்ஷன் எடுத்திருப்பேன். ஸோ ஓகே, அப்போ நான் செலக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டு எனி 2 சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். ஓகே, எக்ஸாக்டாக 2 சப்ஜெக்ட், எனி 2 சப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டு எக்ஸாக்டாக 2 சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். ஓகே, மீனிங் அப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ ஹியர் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட் அப்படி பார்ப்பட்டால் என்னென்னு மேக்ஸ் படிச்சிருப்பாங்க, ஃபிசிக்ஸ் படிச்சிருப்பாங்க, ஆனால் எது படிச்சிருக்க மாட்டா, கெமிஸ்ட்ரி படிச்சிருக்க மாட்டா. ஸோ நம்மளுக்கு எக்ஸாக்ட்லி 2 தானே வேணும். ஸோ அப்போ மேக்ஸ் படிச்சிருப்பாங்க, ஃபிசிக்ஸ் படிச்சிருப்பாங்க. ஸோ 2 காமன் இருக்கும். பட் யார் வரமாட்டா, கெமிஸ்ட்ரி வரமாட்டா. ஸோ இது ஒரு கலெக்ஷன்ஸ். ப்ளஸ் அதோட அடுத்த யூனியன் என்ன பண்ணியிருப்பான், மேக்ஸ் படிச்சிருப்பாங்க, கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பாங்க, யார் இருக்க மாட்டாங்க, ஃபிசிக்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ 2 சப்ஜெக்ட் படிச்சிட்டாங்களா. நெக்ஸ்ட் வரும்போது இங்கே யார் வர மாட்டா, ஃபிசிக்ஸ் படிச்சிருப்பாங்க, கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பாங்க, 2 சப்ஜெக்ட் படிச்சிருப்பாங்க, மேக்ஸை படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி ஒரு 2 செட்ஸ். ஸோ நான் எடுக்க பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டில் 2 செட்டில் இருக்கணும், ஒரு செட்டில் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ ஒரு ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் அண்ட் 3. இப்போ இது மூணையுமே நம்ம என்ன பண்ணால் கார்டினல் நம்பருக்கு நான் ஃபார்முலா போட்டோம்னா இது ஒரு பிக் டெரிவேஷன்ஸ். ஸோ நம்மளுக்கு அதனால் ஃபார்முலா போட்டு நமக்கு ரிசல்ட் மட்டும் தேவை. அதனால நான் என்ன பண்ணேன், கன்க்ளூஷன் ஃபார்முலா கிட்ட வந்துடுறேன். ஸோ அப்போ n of a இன்டர்செக்ஷன் b ப்ளஸ் b இன்டர்செக்ஷன் c ப்ளஸ் c இன்டர்செக்ஷன் a மைனஸ் 3 இன்ட்டு n of a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஃபார்முலா மட்டும் தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ரிசல்ட்டை. ஓகே, இதை நம்ம என்ன ஃபார்முலான்னா n of a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் n of a இன்டர்செக்ஷன் அப்படி போட்டு நம்ம டெரிவேஷன் போடணும். நமக்கு அந்த டெரிவேஷன் நமக்கு ரிசல்ட் கிடையாது. ஸோ நீ நீட் த ஃபார்முலாஸ் என்ன சம்ஸ் ஓரியன்ட்டாக போகிறனால. ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? ரைட். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், எக்ஸாக்ட்லி 2 செட்ஸ் சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல பண்ணால் எக்ஸாக்ட்லி ஒரு செட். அப்போ எக்ஸாக்ட்லி ஒன்றுடா என்ன, நான் எடுக்கிற ஸ்டூடெண்ட் ஒன்லி மேக்ஸ் இருக்கணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கக்கூடாது. ஒன்லி ஃபிசிக்ஸ் இருக்கணும். ஓகே, அதர் 2 படிக்கக்கூடாது. கெமிஸ்ட்ரி இருந்தால் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் அதர் 2 இருக்கக்கூடாது. ஸோ அப்போ எக்ஸாக்ட்லி 1 of a b and c. ஸோ 2ல் ஏதாவது எக்ஸாக்ட்லி 1 வேணும். அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், மேக்ஸ் மட்டும் படிச்சிருப்பாங்க, ஆனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்க மாட்டாங்க. இதை தான் நம்ம எப்படி எழுதிருப்போம்னா ஏ, ஓகே, ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட். ஓகே, இதை தான் நீ என்ன படிச்சிருப்ப, ஏ மைனஸ் பி மைனஸ் சின்னு நோட்டேஷன் படிச்சிருப்பேன். ஓகே, அதான ஸ்டார்டிங் படித்தேன், ஏ மைனஸ் பி மைனஸ் சி. மேக்ஸ் மட்டும் படிச்சிருப்பாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்க மாட்டாங்க. அதுதான் நான் இங்கே காம்ப்ளிமெண்ட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மட்டும் படிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ மீதி 2 படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ ஹியர் ஏ இன்டர்செக்ஷன் பி, சரி, ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சின்னா வாட் மீனிங், கெமிஸ்ட்ரி மட்டும் படிச்சிருப்பாங்க, மீதி 2 படிச்சிருக்க மாட்டாங்க. தட் இஸ் மீனிங் சி மைனஸ் ஏ மைனஸ் பி. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம யூனியன் பண்ணி நம்ம கார்டினல் நம்பருக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n of a ப்ளஸ் n of b ப்ளஸ் n of c மைனஸ் 2 இன்ட்டு n of a இன்டர்செக்ஷன் b மைனஸ் 2 இன்ட்டு n of b இன்டர்செக்ஷன் c மைனஸ் 2 இன்ட்டு n of c இன்டர்செக்ஷன் a ப்ளஸ் 3 இன்ட்டு n of a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c. திஸ் இஸ் டேட்டா. ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைஃப்பில் ப்ராபபிலிட்டி 12th, ஓகே, 11th அதிக டைமு இந்த ஃபார்முலா தான் காமனாக நிறைய டைம் யூஸ் ஆகும். எஸ்பெஷலி பிகாம் காமர்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் திஸ் இஸ் அ பேசிக் ஃபார் ப்ராபபிலிட்டி. ஓகே, அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.